இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை தான் பார்க்க போறோம். எஸ், புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ். நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரி. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ராக் பீச்சை பார்த்தாலே தெரியும். பாண்டிச்சேரி ராக் பீச்ல இருந்து இந்த இன்ட்ரோ நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா செம ஒரு சிறப்பான ட்ரெயினுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை ஃபுல் ஸ்ட்ரெச்சு பிளாக் பண்ணி அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னதான் வீக்லி ட்ரெயினாக இருந்தாலும் ஜாஸ்தி அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னைக்கு நம்ம பிளாக் மூலிமா அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். நம்ம ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:50க்கு இன்னொரு 1 hour இருக்குது. போயிட்டு நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குது, நம்ம ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மார்னிங் நாங்கள் இங்கே பாண்டிச்சேரிக்கு விடியறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஸோ விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால சன்ரைஸ் பார்க்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு கிளம்பி நாங்கள் இங்கே ராக் பீச்சுக்கு வந்துட்டோம். காலையில் சூப்பரான ஒரு சன்ரைஸ் பார்த்தோம். அதை நான் சூப்பராக கேப்சரும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த ஷாட்டில் நான் காட்டுறேன். ஸோ சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் வெயிட்டிங் ஹாலில் ரெடி ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியில் ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஜேர்னி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாண்டிச்சேரி ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். 9:50க்கு நம்ம ட்ரெயின் கிளம்புற டைமு. புதுச்சேரி ரயில் நிலையம் டெவலப்பிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் பாக்கி இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சூப்பரான ஸ்டேஷனாக மாறும். நயி தில்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. ட்ரெயின் நம்பர் 22403 தான் நம்மளுடைய புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த நம்பரிங்லேயே தெரியும், 2ன்னு ஆரம்பிக்கும் போது அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின். அந்த நம்பரிங்லேயே தெரியும். நம்ம புதுச்சேரி முருகன் கோயில் கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புதுச்சேரியிலேருந்து கிளம்புறோம் டெல்லிக்கு. 4 நாள் டெல்லி பயணம் சிறப்பாக அமையணும். வெனஸ்டேஸில் மட்டுமே இப்படி ஒரு ஃபார்மேஷனை புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க முடியும். 1, 2, 3 இந்த 3 ட்ரெயின்ஸு புதுச்சேரியிலேருந்து கிளம்பக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸு 3மே. இந்த பக்கம் செகண்ட் பிளாட்ஃபார்மில் புதுச்சேரி தாதர் எக்ஸ்பிரஸ், தேர்ட் பிளாட்ஃபார்மில் புதுச்சேரி ஹவுரா எக்ஸ்பிரஸ், 4th பிளாட்ஃபார்மில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ். இப்போ இவன் கிளம்பிடுவான். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா கிளம்பிடும். நம்ம புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ் நம்மளை வெல்கம் பண்ணுறதே ஒரு ஸ்பெஷலான லோக்கோ. TKD WAP7 துக்லக்காபாத் லோக்கோ ஷெட்டோடையது. ஃபுல் ஸ்ட்ரெச் இன்னைக்கு அவன் புல் பண்ண போகிறான். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் ரிவர்சல் கிடையாது, லோக்கோ சேஞ்ச்லாம் கிடையாது. புதுச்சேரியிலேருந்து ஆரம்பித்து அடுத்து விழுப்புரம், சென்னை, எக்மோர் வழியாக நம்ம போக போகிறோம். பட் அங்கே எங்கேயுமே ரிவர்சல்லாம் கிடையாது. ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லிங்க் லோக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன். டெல்லியிலேருந்து வர ட்ரெயின் துக்லக்காபாத் லோக்கோ ஷெட் பார்த்தீங்கன்னா டெல்லிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் லோக்கோ மாதிரி தான். ஸோ ஆஃப் லிங்க்லாம் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த பக்கம் இருந்து ராயபுரம், ஈரோடு அனுப்பி விடுவாங்க, இல்லை அந்த பக்கம் இருந்து துக்லக்காபாத் அனுப்பி விடுவாங்க. இன்றைக்கி வந்து WCR வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயோடைய துக்லக்காபாத் லோக்கோ ஷெட் WAP7 நமக்கு வந்திருக்கு. ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நேம் போர்டு ஒரு லாங் போர்டு இல்லை ஃப்ரண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிங்கிற பேர் ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ப்ராப்பராக அட்லீஸ்ட் அந்த போர்டை கொடுத்துருக்கலாம். இன்ஜின் பக்கத்தில் இருக்கிற அன்ரிசர்வ்ட் கோச்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து SLRD கணக்கில் வரும். அதாவது பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு தனி பகுதி பிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டு. அதை தாண்டி வந்து 2 அன்ரிசர்வ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக்கில் 2 அன்ரிசர்வ்டு இருக்குது. இப்போதைக்கு இங்கே காலியாக தான் இருக்குது. பட் அடுத்து விழுப்புரம், சென்னை, எக்மோர் அங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபில் ஆக தான் போகுது. அண்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டு அடுத்த ஷாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து அப்படிப்பட்ட வண்டி, ஒரு கம்ப்ளீட் வடக்கு வண்டி மாதிரி தாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நீட்னஸ்ஸு, கிளென்லினஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க NR அப்படின்னு போட்டிருக்கும். நார்தர்ன் ரயில்வேஸ்க்கு கீழே வர வண்டி இது. ஸோ அடுத்து நான் காட்ட போகிற ஷார்ட்லேயே உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அன்ரிசர்வ்ட் கோச்சில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் நிலமை இன்னும் ஒருத்தர் கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. பட் அதுக்கு முன்னாடியே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அன்ரிசர்வ்ட் கோச்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஜன்னலுக்கு கம்பிகள் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த கம்பிகளே இல்லை. அந்த கம்பிகளெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. அந்த சைடு கிளாஸ் பாருங்கள், கிளாஸ் இருந்த இடத்துல இப்போ
ஷீட்டை வச்சு மறைச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா அன்ரிசர்வ்டாக இருக்கும்போது ஓவர் ஜாம் பேக்டாக இருக்கும்போது அதையும் உடச்சிட்டு போகிறது தான். நம்ம சங்கமித்ரா, பாட்னா எர்ணாகுளம்லாம் பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் நம்ம வடக்கு நண்பர்கள் தான். நம்ம ஆளுங்க யாரையுமே நான் அங்கே பார்க்கல. மேபி அவங்க எல்லாரும் வந்து ஏசியில் புக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் இன்றைக்கி ஸ்லீப்பரில் தான் போக போகிறோம். ஸ்லீப்பர் நிலைமை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். H1 டெடிக்கேட்டடான ஃபஸ்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க நியூ டெல்லி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்க்கு. ரெண்டு செகண்ட் ஏசி, அப்புறம் 6 தேர்ட் ஏசி. ஸோ டோட்டலாக 6+2+1 9 ஏசி கோச்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்லீப்பர் கோச்சு கம்மி தான். மொத்தம் 6 ஸ்லீப்பர் கோச் தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இந்த ட்ரெயினில் வந்து ஒரு அப்கிரேடேஷன், ஆட்டோ அப்கிரேடேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து தேர்ட் ஏசி வேகன்சி நிறையா இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்தேன், ஸ்லீப்பரில் நாட் அவைலபிள். பட் தேர்ட் ஏசியில் 150 சீட்டுக்கு மேலே வேகண்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறது சின்ன ஸ்ட்ரெச்சுக்குலாம் இல்லை, ஃபுல் ஸ்ட்ரெச். இங்கே புதுச்சேரியிலேருந்து டெல்லி வரைக்குமே 150 சீட்டு தேர்ட் ஏசியில் வேகண்ட்டாக இருக்குது. பட் ஆட்டோ அப்கிரேடேஷன் எதுவும் ஆகலை, ஸ்லீப்பரில் தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பேண்ட்ரி கார் இல்லாமல் எப்படி கொடுத்துருக்காங்கங்க. நியூ டெல்லி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்க்கு ஏசி ஹாட் பஃபே கார் இருக்குது. பட் இந்த பேண்ட்ரி காரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். S3 ஸ்லீப்பர் கோச்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சும்மா இல்லைங்க, 2 நாள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக, நாளைக்கு ஃபுல்லாக. லோகோ ஷாட்லேருந்து ஆரம்பித்து நம்ம கோச் ஷாட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம சீட்டுக்கு வரதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஆன் டைம் புதுச்சேரியிலேருந்து நம்ம நியூ டெல்லி வண்டி டிபார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் தப்பாக 9:50 ஸ்டார்டிங் டைம்னு சொல்லிட்டேன். பட் 9:55 தான் ஆக்சுவல் டிபார்ச்சர் டைம் இங்கேருந்து. டெல்லி பக்கம் போகிறது ரொம்ப நாள் கழிச்சுங்க. போன வருஷம் போனதை ஞாபகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு vlog தான். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து vlog பண்ணணும்னு. ஏன்னா மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புற டெல்லி ட்ரெயின்ஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ஒரு ட்ரெயினு பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 2 நாள் இதில் ட்ராவல் பண்ணி எப்படி சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஒரு சைடில் ஒரு சீட்டே கிடச்சிருச்சு இந்த வாட்டி புக்கிங்கில். அதனால் வந்து சைடில் உட்காந்து சூப்பராக எடுத்துடலாம். தாமும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறான் டெல்லி வரைக்கும். விஜய் ப்ரோவும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த கோச்சோடைய மேனுஃபேக்சரிங் இயர் 19, அதாவது எங்கே போட்டிருக்கு, அங்கே போட்டிருப்பாருங்க, 2019 மேனுஃபேக்சர் பண்ணது. ஆனால் இருக்கிற நிலமையை பார்த்தா ஏதோ 10 வருஷம் ஓல்டு கோச் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. சீட்டெல்லாம் பேந்து இந்த பக்கம் அப்பர் பர்த்தே ஆடுது. இந்த ஒரு அப்பர் பர்த் எங்களோடது தான், ஆனால் ஆடுது. அது எந்த நிலமையில் இருக்க போகுதுன்னு தெரில. இவன் ஒரு சிறப்பான ட்ரெயின் வேற இன்ட்ரோவில் இவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படியும் இந்த 2 நாளில் வந்து சொதப்பிடும் போல். போடு செம ஒரு ரன்னு. பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் சூப்பராக வந்தாச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி விழுப்புரம் ஜங்ஷன் வர ரூட்டில் வந்தாலே எனக்கு ஞாபகம் வருது போன வாட்டி நடந்த சம்பவம் தான். நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை நம்பி வந்து LHP இல்லாமல் ஏமாற்றம் அடைஞ்சு விழுப்புரம்ல இறங்கின கதை தான். ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்க போகிறது இல்லைங்க. புதுச்சேரியிலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினை ட்ரை பண்ணுறோம். இந்த வண்டிக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. விழுப்புரம்ல இருந்து அடுத்து நம்ம சென்னை எக்மோர் ரூட்ல தான் போக போறோம். ஸோ விழுப்புரம்ல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் நடுவில்
ஸ்டாப்பிங்கே கிடையாதுங்க. ஷெட்யூல் படி ஸ்டாப்பிங்கே கிடையாது. மேபி நடுவில் சிக்னலுக்கு நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம். பட் ஷெட்யூல் படி ஒரு நான் ஸ்டாப் ரன்னு விழுப்புரம்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும். எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. வந்தே பாரத்துக்கு கூட நடுவில் வந்து தாம்பரம் நிறுத்திடுவாங்க. பட் நம்ம வண்டி பாண்டிச்சேரி புவனேஸ்வர் வீக்லி, ஸ்ரதா சேது, அதாவது ராமேஸ்வரம் அயோத்தியா கண்டோன்மெண்ட், ஸ்ரதா சேது, இந்த 3 ட்ரெயின் மட்டும்தான் இந்த மாதிரி விழுப்புரம் ஆரம்பித்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரன். ஸ்லோ ஸ்கிப்பிங் செங்கல்பட்டு. மிக விரைவாக கடக்க உள்ளது அப்படின்னு வந்து பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட்டு. பட் அது யூஸ்வல் ரெக்கார்டட் வாய்ஸு. அவ்வளோ விரைவாக ஒன்றும் நம்ம ட்ரெயின் கடந்து போகல. பட் எங்கேயுமே நிற்கலைங்க. அந்த ஷெட்யூல் படி கரெக்டாக, அந்த ஷெட்யூல் படி எப்படி ஸ்டாப்பிங்ஸே நடுவில் இல்லையோ அந்த படி தான் போகிறாங்க. நடுவில் வந்து சிக்னலுக்கு கூட எந்த இடத்துலையும் நிற்கலை. ஸ்லோவாக தான் ஸ்கிப் பண்ணாங்க. திண்டிவனம், மேல்மருவத்தூர், இப்போ செங்கல்பட்டும் ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. எங்கேயுமே நிற்காம தலைவன் வந்துக்கிட்டு இருந்தான் விழுப்புரத்துலேருந்து. கடைசியில் கிட்ட வந்து பெருங்களத்தூரில் நின்னாச்சு. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் இடத்துல வந்து ட்ராக் நிறையா வந்து மிங்கிளாகி இருக்கும். ஸோ அங்கே சிக்னல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்கிப் அடிச்சிருவான் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் போட்டாச்சு இங்கே பெருங்களத்தூரில்.
நம்ம சென்னை எக்மோர் ரீச் பண்ணியாச்சு. நிறைய பேர் இங்கே இறங்குறத பார்க்க முடியுதுங்க. பாண்டிச்சேரி விழுப்புரம்லாம் ஏறி இருப்பாங்க போல், அவங்க சென்னை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் சென்னையிலேருந்து இந்த ட்ரெயினை டெல்லிக்கு யூஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. காலியாக நிறையா சீட்ஸ் இருந்துச்சு பக்கத்து கோஸ்டெல்லாம், அது எல்லாம் இப்போ ஃபில் ஆகிடுச்சு. வண்டி எண் 2240 புதுச்சேரியிலிருந்து விஜயவாடா வழியாக நியூ டெல்லி செல்லும் புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ் 6வது பிளாட்ஃபாரத்திலிருந்து புறப்படும். எக்மோருக்கு நாங்கள் வந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் விஜய் ப்ரோ சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. வடக்கு வண்டியில் போகிறோம், எப்படினாலும் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே நார்த் ஸ்டேஷன்ஸில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அட்லீஸ்ட் சென்னையில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடுவோமேனு ப்ரோக்கு வந்து ஒரு கடை தெரியுமா, பிரியாணி கடை தெரியுமா, அதாவது எக்மோருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை தெரியுமா. இங்கே வந்து நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ்க்கு 15 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. என்னதான் டிலேயில் வந்தாலும், என்னதான் முன்கூட்டியே வந்தாலும், எப்படி பார்த்தாலும் ஷெட்யூல் படி 15 நிமிஷம் ஹால்ட்டு. ஏன்னா எல்பி சேஞ்சு, லோக்கோ பைலட்டு, அப்புறம் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் மினிமம் நிற்கும். அதை வச்சு வெளியில் போய் வாங்கிட்டே வந்துட்டாரு. நான் கூட 15 மினிட்ஸ் மேலே ஆகிடும்னு நினச்சேன், பட் 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி விஜய் ப்ரோவோட புண்ணியத்தில் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம வைகையை 7வது பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. பட் அது கொஞ்ச நாளைக்கு தான். ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்கணும்னா நம்ம சில இன்னல்களை தாங்கிட்டு தான் ஆகணும். சென்னை எக்மோர் டு சென்னை பீச் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனு எவ்வளோ மெனக்கெட்டு கட்டினாங்க. அதாவது எத்தனை இன்னல்களை வந்து மக்கள் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு, ரயில்வேஸ் எத்தனை இன்னல்களை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. பறக்கும் ரயிலெல்லாம் வந்து கேன்சல் பண்ணி இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனை கட்டினாங்க. ஆனால் ஃபோர்த் லைன் இப்போ யூஸ்லேயே இல்லைங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி, வர ட்ரெயினாக இருந்தாலும் சரி. நான் கடந்த ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்ட் லைன் மட்டும்தான் யூஸில் இருக்குது, ஃபோர்த் லைன் யூஸ்லேயே இல்லை. இப்போ கேள்விக்குறி என்னன்னா, எதுக்கு தான் இந்த ஃபோர்த் லைனை கட்டினாங்க, எதனால் வந்து இது யூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான். எக்மோர் ஸ்டேஷனுடைய அவுட்டரில் இருந்து ஒரு 80 ரூபாய் பிரியாணி, ரைத்தா, பச்சடி. இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸு. குவான்டிட்டி பரவாயில்ல, 80 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். சூப்பரான லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. செம ஒர்த்தது. 80 ரூபாய்க்கு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம சென்னையில் இருக்கும்போது வயிறு நிறைய நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். ஆனால் அடுத்து வந்து நைட்டு டின்னருக்குலாம் விஜயவாடாவில் தான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல. முக்கியமாக நாளைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னா தெரியல. ஆனால் பசிக்கு ஏதோ சாப்பிட்டு தான் நாங்கள் முன்ன பின்னாடி இருந்தாலும் ஏதோ சாப்பிட்டு தான் நம்ம ஓட்ட போகிறோம். அது எப்படி மேனேஜ் பண்ணுறோங்க அதை பார்க்கலாம். பட் கண்டினியூ பண்ணி நம்ம போவோம். ஆந்திரா லைனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கூடூர் விஜயவாடா லைனில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக சாப்பிட்டதுக்கு ஒரு சின்ன உறக்கணும் போகிறதா இருக்குது. பட் இருந்தாலும் வீடியோவை கண்டினியூ பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா 2 நாள் 2 பார்ட்டாக இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1ல் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக டே டைம் ஜர்னிஸை சூப்பராக கவர் பண்ண போகிறோம். அப்படியே இறங்கி சென்னை சென்ட்ரல் ஓடிடுவோமா? இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ட்ரெயின் எப்படி பாதியில் ஓடுவேன். ஆஹா, எண்ணூரே எவ்வளோ நாளாச்சு ஒன்றை பார்த்து.
அசால்ட்டு ஆந்திராவில் காலை வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ் ஆந்திராக்குள்ளே என்ட்ராகி ஃபர்ஸ்ட் ஹால்ட்டு கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபேரை பற்றி பார்த்துருவோம். ஸ்லீப்பரில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபேர் பார்த்தீங்கன்னா 885 ருபீஸ் ஆகுது புதுச்சேரியிலேருந்து நியூ டெல்லி வரைக்கும். சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ஃபேர் தான் 885 ருபீஸ் ஸ்லீப்பரில். தேர்ட் ஏசியில் இதுவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 2275 ருபீஸ் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்லீப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 ரூபா வரைக்கும் இந்த ரூட் சென்னை டு டெல்லி ரூட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிலே ஆகிடுச்சு. சென்னை எக்மோர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன் டைம் தான். பட் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொருக்குப்பேட்டை லைனில் ஒரு சின்ன டிலே நிறுத்தி தான் வந்ததுனால 1 ஹவருக்கு மேலே டிலே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்பீடை காட்டினா பாருங்கள், 130 டச் பண்ணாங்க. அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். சென்னை தாண்டி டெல்லி வரைக்குமே இந்த வண்டிக்கு 130 பர்மிட்டட் இருக்குது. ஸோ 130 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து டிலேவும் குறைஞ்சிருக்கு. 1 ஹவருக்கு மேலே இருந்த டிலே இப்போ வந்து கூடூருக்கு வந்திருக்குது. 35 மினிட்ஸ் டிலே வந்திருக்கு. ரொம்ப கூட்டம்லாம் இங்கே அன்ரிசர்வ்டில் இல்லை. நார்மலான க்ரௌடு தான். ஜாம் பேக்ட் அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கணும். நாளைக்கு டைம் கிடைக்கும் போது, இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா நைட் வந்து விஜயவாடா பல்லர்ஷாலாலாம் ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த வந்தே பாரத் கிராசிங் ஆல்ரெடி வேறு ஸ்டேஷனில் நடக்க வேண்டியது. அங்கே வந்து நடக்காமல் சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்து ஒரு 4 ஸ்டேஷன் தள்ளி நடத்தியிருக்காங்க. என்ன பார்த்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த வந்தே பாரத்துக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேண்ட்ரிஸில் கிடைக்கிற யூஸ்வலான வெஜ் தாலி. சப்பாத்தி இருக்குது. இதில் எத்தனை பீஸு? ஒரு 2 பெரிய பீஸ் சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்ட் புதுசாக இருக்குது. மீல்ஸ் ஆன் வீல்ஸ்னு போட்டிருக்கு. எதுவும் பெருசாக மாற போகிறது இல்லை, ஜஸ்ட் பிராண்டிங் மட்டும் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் திறந்து பார்த்தோன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது தான் தால். அதாவது சாம்பார் ஸ்டைல்லே இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து சப்ஜி, வெஜிடபிள்ஸு இல்லை சென்னாலாம் போட்ட சப்ஜி. ரைஸு, நிறைய ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு பிக்கிள் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதிர்பார்த்தங்க விஜயவாடாவில் நிறைய பேர் இந்த ட்ரெயினுக்கு ஏறுவாங்கன்னு. என்னடா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன்னு நினச்சேன். பட் நிறையா க்ரௌடு இங்கே ஏறுறாங்க. பட் அப்போ கூட ஓவர் ஜாம் பேக்லாம் ஆகாது, காலியாக இருக்கிற சீட்ஸுக்கு ஏறுறாங்க. அண்டு டின்னர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. பேண்ட்ரி ஃபுட்டு பக்கா ஃபுட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து. 120 ரூபா வெஜ் தாலி சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. அந்த தால் ரைஸ் கரெக்டாக பாயிலாக இருந்துச்சு. தால் வந்து நல்ல டேஸ்ட்டு, நல்லாவே ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. சப்ஜி சப்பாத்தி எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்பிரஸில், புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பேண்ட்ரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கும் மோஸ்ட்லி வந்து பேண்ட்ரியில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ட் 2ல் பார்ப்பீங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த டெல்லி ரூட்டில் வரேன்னா விஜயவாடா தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் ஏன் பேண்ட்ரி போனேன்னா முன்ன மாதிரிலாம் இப்போ விஜயவாடா இருக்கிறது இல்லை. சரி பேண்ட்ரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேண்ட்ரியில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வாங்கினேன். நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த பேண்ட்ரி பக்கமே போவேணா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயவாடாவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாங்க. நிறைய வெரைட்டியாகவே சேல் பண்ணுவாங்க. மீல்ஸ் நைட் டைமாக இருந்தால் கூட மீல்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. இதோட பாத்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி நியூ டெல்லி எக்ஸ்பிரஸ்க்கு பார்ட் 1 எண்ட் ஆகுது. ஆனா பார்ட் 1 விட பார்ட் 2ல தாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ட்ரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். அண்ட் முக்கியமான அந்த நார்த் சைடு போறதே நாளைக்கு தான். ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஜர்னி ஆரம்பிச்சதுல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் விஜயவாடாலேயே முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1 வந்து நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியாலேயே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் நாக்பூர் ஜங்ஷன் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். நாக்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு டெல்லி நியூ டெல்லி வரைக்குமே நாளைக்கு நாள் ஃபுல்லா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அதை பார்ட் 2ல பாருங்க.
பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ட்ரெயினுடைய நிலைமை எப்படி இருக்கு, டிராவல் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஸ்லீப்பரில் டிராவல் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.